நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலியில் ஒலிபரப்பான உழவர் பெருமக்களுக்கான நிகழ்ச்சியின் சிறு தொகுப்பினை இந்த பதிவில் கேட்கலாம். விவசாயிகள் பெரும்பாலும் காய்கறிகளை பயிரிட்டு லாபம் அடைந்து வருகிறார்கள். காய்கறி பயிர்களில் களைச்செடிகள், நூற்புழுக்கள், பூஞ்சான கிருமிகள் மற்றும் பூச்சிகள் ஆகியவை பரவலாக காணப்படுகின்றன. சரியான பாதுகாப்பு முறைகள் இல்லாமல் காய்கறி பயிர்களை உருவாக்குவது மிகவும் கடினமான ஒன்றாகும். பூச்சிகள், நூற்புழுக்கள் இல்லாத தரமான நஞ்சற்ற காய்கறி பயிர்களை இயற்கை முறையில் செயற்கை இடுபொருட்களின் துணையின்றி உற்பத்தி செய்ய முடியும். தீவிர சாகுபடி முறையில் காய்கறி உற்பத்திக்கு இந்த தொழில்நுட்பம் ஒரு சிறந்த வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது. இந்த தொழில்நுட்பத்தினை நடவு வயலில் மேற்கொள்வதற்கு முதலில் நிலத்தினை நன்கு புழுதிப்பட உழுது அடியுரமிட்டு நிலத்தை சமப்படுத்தி தேங்கி நிற்கும் அளவிற்கு தண்ணீர் கட்டிவிட்டு மண்ணில் தண்ணீர் ஊறிய பின் நிலப்பகுதியை முழுவதுமாக மெல்லிய ஒளி ஊடுருவும் தன்மை கொண்ட பிளாஸ்டிக் தாளை நிலத்தை ஒட்டி பரப்ப வேண்டும். பிளாஸ்டிக் தாளின் ஓரங்கள் மண்ணுக்குள் இருக்குமாறு அதனை மடித்துவிட வேண்டும். இந்த அமைப்பினை 15 நாட்கள் வைத்திருந்து பின்னர் பிளாஸ்டிக் தாளை எடுத்துவிட வேண்டும். இந்த முறையில் முளைத்து வரும் களைச்செடிகள், நோய் பரப்பு பூஞ்சான கிருமிகள் மற்றும் நூற்புழுக்கள் பிளாஸ்டிக் தாளின் மூலம் ஊடுருவிய சூரிய ஒளியால் ஏற்பட்ட வெப்பத்தால் அழிந்துவிடும். நடவு வயலில் களைகள், பூச்சிகள், நோய் காரணிகள் மற்றும் நூற்புழுக்களை முன்கூட்டியே தடுக்க ஒரு சிறந்த தொழில்நுட்பம் பிளாஸ்டிக் மூலம் நிலப்போர்வை அமைத்தலாகும். இந்த தொழில்நுட்பத்துடன் வேளாண் கழிவுகள் சேரும் பொழுது இதன் பயன் இரட்டிப்பாகிறதாம். மேலும் இந்த தொழில்நுட்பத்தின் திறன் பன்மடங்கும் பெருகுமாம். இதனை கருத்தில் கொண்டு தரமான காய்கறி பயிர்களை உருவாக்க ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த முறையில் வேளாண் கழிவுகள், ஆலை கழிவுகள், காய்கறி, பழம், மலர் கழிவுகள், பயிர் மற்றும் இயற்கை எருக்களான சாணம், மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு போன்றவற்றை பரப்பி அதன் மேல் மெல்லிய பிளாஸ்டிக் தாளை பரப்ப வேண்டும். இந்த அமைப்பினை குறைந்தது 1 மாத காலம் நிலத்தில் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இந்த தொழில்நுட்பத்தினை நிலத்தில் எந்த பயிரும் சாகுபடி செய்யாத கோடை காலத்தில் செய்ய வேண்டுமாம். இதனால் நிலத்தின் வெப்பநிலை அதிகரிக்க கூடுமாம். இது தொழில்நுட்ப திறனை அதிகரிக்க செய்யும். அத்துடன் இந்த மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தின் மூலம் பூச்சி இல்லாத மகசூலை உற்பத்தி செய்ய முடியுமாம். நேயர்களே, இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேளுங்கள். நன்றி நேயர்களே.